ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாரையும் இந்த ஆராதனைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம், ஒரு கோலும் கையுமாய் யாக்கோபு சென்றான், ஆனால் 2 பெரிய பரிவாரங்களோடு அவன் திரும்பி வந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அதுபோல் இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் ஒரு கோலும் கையுமாய் நம்மை கொண்டு சென்றாலும் நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவர் திரும்பி வரும்போது 2 பெரிய பரிவாரங்களோடு ஆண்டவர் திரும்பி வருவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவுமே இல்லை என்று சொல்லி. தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலாலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவர் தாமே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்ற வாக்கு கொடுத்தீங்களே அப்பா. அதுபோல் ஆண்டவரே, அடியேனை மறைத்து நீங்கள் மாத்திரம் வெளிப்படுங்க சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுக்க சித்தமாக இருக்கிறீங்களோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாசிக்கலாமா? யாத்திராகமம் 4வது அதிகாரம் 2வது 3வது வசனம். யாத்திராகமம் 4:2-3. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான்.
இது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு சம்பவம். மோசே என்பவனை ஆண்டவர் வந்து நோக்கி பார்த்து, இந்த மாதிரி நான் உன்னை எகிப்து ஜனங்கள்கிட்ட எகிப்து தேசத்திற்கு அழைப்பேன், அங்கே என்னோட ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோட கூக்குரலை கேட்டு அவர்களை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி மோசையை கூப்பிடும்போது, அப்போ மோசேக்கு நிறைய விதமான அவன் கேள்விகள் கேட்கறத நம்ம பார்க்குறோம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் வாசித்தோன்னா, ஆண்டவரே நீங்கள் சித்தமாக இருக்கிற வேறு யாரையாவது அனுப்பும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இது போல் பல ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது ஆண்டவர் வந்து உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறார். அப்போ மோசே சொல்கிறான் ஒரு கோல் அப்படின்னு சொல்லி, அதை வந்து தரையிலே போடு அப்படின்னோடனே அவன் போட்ட போது அது சர்ப்பமாய் மாறிடுச்சு. திரும்ப அவன் அதை கையில் எடுக்கும்போது அது திரும்ப ஒரு கோலாய் மாறிடுச்சு என்று நாம் பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அது வந்து ஒரு கோல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கோல் அற்புதங்களை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஒரு கோலாய் இருந்தது. அந்த ஒரு கோலை ஆண்டவர் அற்புதங்களை செய்ய பயன்படுத்தினார். எப்படி அதை போட்டோடனே சர்ப்பமாய் மாறி திரும்ப அவன் கையில் கோலாக இருந்ததோ, அதுபோல் அந்த ஒரு கோல் என்பது அற்புதங்களை செய்ய பயன்படுத்தப்பட்ட கோலாய் இருந்தது. அதுக்கு முன்பு வரைக்கும் அந்த கோல் வந்து எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும்? ஆடு மேய்க்க அவன் வந்து அவனோட மாமனாரோட ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருந்தான். ஸோ அந்த ஆடுகளை மேய்க்க அந்த கோல் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் என்றைக்கு அதை ஆண்டவர் பார்த்தாரோ அன்றைக்கு அது ஒரு அற்புதங்களை செய்கிற பயன்படுத்தப்படுகிற ஒரு கோலாய் மாறினது. இது போல தான் நம்ம ஏதோ ஒரு மனுஷனாக இருக்கலாம், ஒரு மனுஷியாக இருக்கலாம், யாரும் அறியாத ஒரு ஊரில் ஒரு மனுஷன் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். கதைகளில் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ யாருன்னே தெரியாத ஒரு பாட்டியை பற்றி அதை பேசும்போது ஒரு ஊரில் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் நம்ம வந்து கண்காணாத இடத்துல ஏதோ ஒரு ஓரத்தில் வீட்டின் மூலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்த்து நம்மளை அற்புதங்களை செய்ய பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதுதான் நம்ம இந்த வசனத்தில் கூட பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போமா? கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்போ இந்த ஒரு மனுஷன் வந்து கீலேயாத்தின் குடிகளில் உள்ள திஸ்பியனாகிய எலியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனை பற்றி வேறு எந்த டீட்டெயில்ஸும், இவன் வந்து எப்படிப்பட்டவன், இவனோட குணநலன்கள் என்ன, இவன் எந்த சந்ததியை சேர்ந்தவன், இவனோட பெற்றோர் யார் என்று எந்த விதமான காரியங்களும் அதில் படவே இல்லை. திஸ்பியனாகிய எலியா என்று ஒரு சாதாரண ஒரு மனுஷனை அவங்க வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அது போல தான் நம்மளும் யாரோ ஒருவராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து பயன்படுத்தினா அது வந்து சொல்லி முடியாத அளவுக்கு அவர் பயன்படுத்துவார். எப்படி இந்த எலியா திஸ்பியனாகிய எலியா என்று அழைக்கப்பட்டாலும் அதன் பின்பதாக அவன் எவ்வளோ மகத்துவமான காரியங்களை ஆண்டவருக்காக செய்தான். அற்புதங்களை செய்ய ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். அதுபோல் இந்த கோல் வந்து எப்படி அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், 3வது வசனம் யாத்திராகமம் 4:3 நம்ம பார்த்தபடி அந்த சர்ப்பமாய் மாறி திரும்ப கோலாய் மாறினது போல் ஆண்டவர் நம்மையும் ஒரு அற்புதங்களை செய்கிற ஒரு மனுஷியாய் மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்ததாக நம்ம அதே அதிகாரம் யாத்திராகமம் 4வது அதிகாரத்தை நீங்கள் திறந்து வைத்து கொள்ளுங்கள். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்த்தோன்னா, அதன் பின்பு ஆண்டவர் வந்து நிறைய கட்டளைகளை கொடுப்பார். நீ போய் இதை பேசு, நான் உன் கூடவே இருப்பேன் என்று சொல்லுவார். அதன் பின்பு அவனோட மடியில் கையை போட்டு திரும்ப எடுக்கும்போது அது குஷ்டரோகமாய் மாறி இருக்கும். திரும்ப மடியில் போட்டு எடுக்கும்போது திரும்ப மறு கையை போல் அது இருக்கும். இது போன்ற அடையாளங்களை செய்வார். அப்புறம் திரும்ப அவன் வந்து இல்லை ஆண்டவரே, நான் என்னை தவிர வேற யாரையாவது அனுப்புங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் வந்து அதற்கு ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார். இது போன்ற நிறைய காரியங்களை பேசி கொண்டிருக்கும்போது அப்போ ஆண்டவர் சொல்லுவார், சரி நீ பேசுகிறதுக்கு தானே பயப்படுற, உன்னோட சகோதரன் ஆகிய ஆரோன் இருக்கான்ல, அவன் உன் கூட வருவான், அவன் உனக்கு வாயாக இருந்து பேசுவான், அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான் என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்போ தான் அவர் கொடுத்த ஒரு சின்ன இது என்னென்னா 17வது வசனம் யாத்திராகமம் 4:17, இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். ஆண்டவர் வந்து இந்த கோலை கூட மறக்காமல் அதை கூட நினைவூட்டுகிறார். மோசே ஒருவேளை இந்த கோலை மறந்து வச்சுட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இந்த கோலையும் நீ கையில் கொண்டு போ, அதனால் நீ வந்து அடையாளங்களை செய்வாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதில் ஒரு நினைப்பூட்டுதலாக இந்த வார்த்தையை கூறுகிறார். இது ஒரு மறக்கப்படாத முக்கியத்துவம் வாய்ந்த கோலாய் இருந்தது. அது வந்து ஒரு சாட்சி கொடுக்கப்படுகிற கோலாய் இருந்தது. இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம முதல் இந்த தமிழ்
மொழியில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, முதல் முறை ஒரு இதை சொல்லும்போது ஒரு கோல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த முறை அதை பற்றி சொல்லும்போது இந்த இந்த கோல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அவங்கள டினோட் பண்ணுறதுக்கு இந்த மனுஷன், இவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பின்வரும் நிறையா வாட்டி அதை யூஸ் பண்ணும்போது இந்த, அவன், இவன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை நாம் உபயோகிப்போம். அதுபோல தான் இந்த வசனத்துலேயும் பாருங்கள், இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். அப்போது இந்த கோலை பற்றி ஆண்டவர் திரும்பியும் பேசுகிறார். அப்போ அது பேசப்படுகிற எல்லாராலும் பேசப்படுகிற ஒரு கோலாய் மாற்ற ஆண்டவரால் தான் முடியும். திரும்ப ஆண்டவர் அந்த கோலை டினோட் பண்ணுறார். ஒருவேளை இந்த மோசையை மறந்தால் கூட ஆண்டவர் மறக்காமல் அந்த கோலை கூட ஞாபகப்படுத்தி, இந்த கோலையும் நீ கண்டிப்பாக உன் கூட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் மறக்கப்படாத ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோலாக இருக்கிறது. ஒருவேளை அவன் நினைத்திருப்பான், ஆடு மேய்க்கிறதுக்கு தான் நம்ம கோலை கொண்டு போவோம், ஒரு பார்வோனை சந்திக்கிறதுக்கு இந்த கோல் அவசியம் இல்லையோ அப்படின்னு அவன் நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல ஆண்டவர் இந்த கோலையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இது போன்று தான் நம்மளையும் ஆண்டவர் இந்த மனுஷன் இவனை போல தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த மனுஷன் எனக்கு தேவை, இந்த மனுஷன் நான் உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அதுபோல் யார் ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் என்று பார்ப்போமா? மத்தேயு 11வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 11:10. அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்பாக போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருப்பான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சாட்சி. என்னோட தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற அந்த மனுஷன் யார்? இவன்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று அவரே சாட்சி கொடுக்கிறார். இது போல் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார்? இந்த மனுஷன் எனக்கு தேவை, இந்த மனுஷன் எனக்கு தேவை, இந்த மனுஷனை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை இன்றைக்கு அழைக்கிறார். நம்மை குறித்து நல்ல சாட்சியை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். அதுபோல் சரி, இப்போ அவர் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கொடுத்தார். அப்போ அவரை பற்றி வேறு யாராவது சாட்சி கொடுத்தாங்களா என்று நம்ம பார்ப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனம். யோவான் 1:15. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேனே, என்னிலும் மேன்மையுள்ளவர் ஒருவர் வருவார் என்று, அவர் இவர்தான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு டினோட் பண்ணுறாங்க இந்த யோவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான். நான் முன்பே சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று. அதுபோல தான் நம்மளை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும், நம்மளும் மற்றவர்களை சாட்சி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்ம அன்றைக்கு நாம் இவர்களுக்காக ஜெபித்தோமே, ஆண்டவரே நான் இவங்களுக்காக ஜெபம் பண்ணினேன், அது இவங்க தான் என்று நம்மளும் அறிமுகப்படுத்தணும். அதுபோல் ஆண்டவரை குறித்தும் நம்ம மற்றவர்களுக்கு சாட்சி கொடுக்கணும். எப்படி யோவான் இந்த மாதிரி என்னிலும் மேன்மை உள்ளவர் ஒருவர் உண்டு என்று இயேசுவை சாட்சி கொடுத்தானோ, அதுபோல் ஒருவேளை நம்ம பார்க்குறவங்க நம்மகிட்ட கேட்கலாம், நீங்கள் எப்படி இவ்வளோ அன்பாக இருக்கீங்க, எப்படி இவ்வளவு பொறுமையாக இருக்கீங்க, எப்படி இப்படி பாடுகளை சகித்து கொண்டு இருக்கிறீங்க என்று கேட்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் காட்ட வேண்டும். ஆம், எனக்கு முன்பாகவே ஒருவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்று அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அப்படி அவர்களுக்கு நாம் இயேசுவை காட்ட வேண்டும். இதுதான் நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம் என்றால் லூக்கா 23வது அதிகாரம் 47வது வசனம். லூக்கா 23:47. 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். 100க்கு அதிபதி கடைசியாக ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது அவர் முடிந்தது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லும்போது அதை பார்த்து கொண்டிருந்த 100க்கு அதிபதி என்ன சொல்லுகிறான்? மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாக இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்போ இந்த மனுஷன் நீதிபரன் அப்படின்னு சொல்லி அவன் சாட்சி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அதில் பாருங்கள் அழகாக போட்டிருக்கு, தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போ அநேகர் தேவனை மகிமைப்படுத்த அது ஒரு காரியமாக இருந்தது, இந்த மனுஷன் நீதிபரனாக இருந்தான் என்று.
அதனால் ஒரு கோல், அது எப்படி அற்புதங்களை செய்ய பயன்படுத்த கோல், அந்த ஒரு கோலை ஆண்டவர் இந்த கோலாய் மாற்றினார். இந்த மனுஷன் இவன் அல்லது இந்த மனுஷியாக நாம் பேசப்படுகிற ஒரு மனுஷியாக நாம் மாற வேண்டும். ஆண்டவரிடம் அதை நான் கேட்க வேண்டும். ஆண்டவரை என்னை அப்படி தகுதிப்படுத்துங்க, நீங்கள் செகண்ட் டைம் சொல்கிற மாதிரி என்னை நீங்கள் தகுதிப்படுத்துங்க. ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை, அநேக தரம் நீங்கள் என்னோட பேரை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் என்னை மாற்றுங்க என்று நாம் கூறப்போகிறோம். ஒரு கோல் இந்த கோலாய் மாறினது. மூன்றாவது அந்த கோல் என்ன கோலாய் மாறினது என்று நாம் பார்க்கலாமா? யாத்திராகமம் 4வது அதிகாரம், அதே அதிகாரத்தில் 20வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? யாத்திராகமம் 4:20. தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு எல்லாவற்றையும் கட்டளை கொடுத்து ஆரோனையும் கூட அனுப்பி எல்லாவற்றையும் கூறி முடித்த பின்பு மோசே ஒரு வழியாக ஓகே, நம்ம இப்போ ஆண்டவர் சொல் பேச்சை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் எகிப்துக்கு போகலாம், அவரோட ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மை அனுப்பி உள்ளார் என்று சொல்லி அவன் கிளம்புகிறான். யாத்திராகமம் 4:20 வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே தன் மனைவிகளையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். இந்த வசனத்தில் அந்த கோல் தேவனுடைய கோலாய் மாறிற்று. தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அப்போ ஒரு கோலாய் இருந்தது, இந்த கோலாய் மாறினது. இந்த கோல் தேவனுடைய கோலாய் மாறிற்று. அப்போ நம்மளும் ஒரு மனுஷியாக இருக்கலாம். எங்கேயோ பறந்து எங்கேயோ கடந்த நம்மை ஆண்டவர் இவ்வாறாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஒரு மனுஷியை ஆண்டவர் இந்த மனுஷியாய் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அப்படியே ஆண்டவர் நிப்பாட்டிட மாட்டார். அதுக்கப்புறம் அவர்களை தேவனுடைய மனுஷியாய் அவர் மாற்றுவார். அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம அந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்போது நாம் தேவனுடைய மனுஷியாய் மாற முடியும். வாசிக்கலாமா? இது போல யாரெல்லாம் தேவனுடைய மனுஷனாய் இருந்தார்கள் என்று வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 9:6. அதற்கு அவன், இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். இந்த வசனத்தில் பார்த்தோன்னா, சவுல் என்பவன் அவனுடைய வேலைக்காரனோடு கூட அந்த கழுதையை தேடிக்கொண்டு போகிறான். ஏதோ ஒரு கழுதையை தேடிக்கொண்டு பல ஊர்களுக்கு போகும்போது அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், ஒருவேளை அவர் அந்த போகும் வழியை நமக்கு அறிவிப்பார் என்று அந்த சாமுவேலை குறித்து அந்த வேலைக்காரன் ஒரு சாட்சி கொடுக்குறான். அவர் தேவனுடைய மனுஷன் என்று அவன் அறிந்திருக்கிறான். பல ஊர்களுக்கு அப்போது அவன் அந்த தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேலை குறித்து அறிந்திருக்கக்கூடும். அதனால தான் அந்த வேலைக்காரன் உடனடியாக சவுல்கிட்ட சொல்கிறான், இங்கே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், ஸோ அங்கே போய் நம்ம கேட்டால் நம்ம போகும் வழியை அவர் தெரிவிப்பார் என்று அவன் சொல்லுகிறான். இது போல தான் நம்மளையும் பார்க்கிறவர்கள் ஒருவேளை புறஜாதியான இருக்கலாம், நம்முடைய சொந்த உறவினர்கள், நண்பர்கள், நாம் தெரிந்தவர்கள், நமக்கு மிகவும் நெருங்கி பழகினவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம். எல்லாரும் நம்மளை பார்க்குறவங்க, ஐயோ இது தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன், இது தேவனுடைய மனுஷி இவள் என்று அவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அப்போ எப்படி அவங்க சாட்சி கொடுக்க முடியும்? நம்மளை பார்க்கும்போது சாந்தமான ஒரு கேரக்டரை நம்ம காட்ட வேண்டும். இது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பல சூழ்நிலையில் நமக்கு கோபம் வரும், நமக்கு எரிச்சல் வரும், நம்ம யாராவது துன்புறுத்துனா நம்மளால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அல்லது நம்மளோட ஆசைகளை அவர்கள் வேண்டாம் என்று தள்ளிவிடும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன நம்ம மற்றவர்களுக்கு நாம் அன்பு கூறுவது போல் அவர்கள் ஒருவரும் நம்மை அன்பு கூறவில்லையே என்று நமக்கு ஒரு எரிச்சல் வரும். ஆனால் அது எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு, ஆண்டவரே எனக்கு பலன் தாருங்க, நான் ஒரு சாந்தமுள்ளவனாக இருக்கணும் என்று நாம் கேட்கும்போது நம்மை பார்க்கிறவர்கள் தேவனுடைய சாயலை நம்மிடம் பார்ப்பார்கள். இவள் தேவனுடைய மனுஷி, இவன் தேவனுடைய மனுஷன், இவனை நாம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்ற ஒரு பயம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உண்டாகும். அதுதான் நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். எப்படி அந்த ஒரு கோலை ஆண்டவர் இந்த கோலாய் மாற்றி அதன் பின்பு தேவனுடைய கோலாய் அது மாறிடுச்சு 20வது வசனத்தில். அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், ஆண்டவர் அப்போ அந்த கோலை மாற்ற முடியும் என்றால் ஆண்டவர் என்னையும் மாற்ற முடியுமே. ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளையாய் நான் இருக்கணும், கடைசி வரைக்கும் இவள் தேவனுடைய பிள்ளை என்ற சாட்சி எனக்கு இருக்க வேண்டும் என்று தான் நான் ஒவ்வொரு நேரமும் நான் ஜெபிப்பேன்.
கொஞ்ச காலத்திற்கு இது தேவனுடைய பிள்ளை, இது கர்த்தருடைய பிள்ளை என்று பெயர் வாங்கி விடலாம். ஆனால் எப்பொழுதும் அதிலே நிலைத்திருப்பது என்பது மிக கடினமான காரியம். ஏதாவது ஒரு சிறிய தவறு நாம் செய்துவிட்டாலோ, அறியாமல் செய்த காரியங்களுக்கு கூட நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க, எவ்வளோ பெரிய கிறிஸ்தவள், எவ்வளோ பெரிய கிறிஸ்தவன் என்று அடிக்கடி சர்ச்சுக்கெலாம் போவானே, ஆனால் இப்படி செய்து விட்டானே என்று நம்மளை குறித்து சொல்லிவிடுவார்கள். ஆண்டவரே, இறுதி வரைக்கும் நான் உம்முடைய பிள்ளையாக நான் ஜீவிக்க எனக்கு பலன் தாருங்க என்று நாம் கேட்க வேண்டும். இது போல் இன்னொரு மனுஷனும் தேவனுடைய மனுஷனாக இருந்தான். 1 ராஜாக்கள் 17:24 1 ராஜாக்கள் 17:24 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றாள். நீர் தேவனுடைய மனுஷன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விதவையான ஸ்திரீ சொல்லுகிறாள். இந்த சம்பவத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த எலியா தீர்க்கதரிசி தங்கியிருந்த அந்த விதவையின் வீட்டிலே அவனுடைய குமாரன் மரித்து போய்விடுவான். அப்போ இந்த விதவை அவரிடத்தில் கொண்டு வரும்போது 3 தரம் அவன் மேல் விழுந்து, ஆண்டவரே, இந்த பிள்ளையை நீர் உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபித்து அந்த பிள்ளையோட ஜீவனை திரும்ப கொண்டு வந்து விடுவான் இந்த எலியா. இந்த அற்புதத்தை கண்ட அந்த விதவை சொல்லுவது தான் இந்த வசனம், நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவாள். ஒரு நல்ல சாட்சியை கொடுப்பாள். நீ தேவனுடைய மனுஷன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஒருவேளை நம்மளை பார்க்கிறவர்கள் அதற்கேற்ற கனிகளை நாம் கொடுக்காமல் இருக்கலாம். அப்போ அவர்களுக்கு தெரியாது நம்ம தேவனுடைய மனுஷியா என்று தெரியாது. அந்த கனிகளை கொடுக்கும்போது தான் அதை பார்க்கிறவர்கள் உண்மையாகவே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ளுவார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்பதை நம்புவார்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க வேண்டும், நீர் சொல்லுகிற வார்த்தையை அவர்கள் நம்ப வேண்டும், என் மூலமாக அவங்கெல்லாம் நம்பணும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த எலியா என்பவன் பாருங்கள், முதல்ல நம்ம வாசித்தோம், திஸ்பியனாகிய எலியா என்று அவனோட அறிமுகம் இருந்தது. ஆனால் அந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் தேவனுடைய மனுஷனாய் மாற்றினார். அதுபோல தான் நம்மளையும் ஆண்டவர் தேவனுடைய மனுஷனாய், தேவனுடைய மனுஷியாய் ஆண்டவர் மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிப்பது. நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது நம்மை பார்க்கிறவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகும். இந்த மகள் தேவனை பற்றி கொள்ளுகிறாள், அவளுடைய எல்லா துன்பத்திலும் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறாள், அது நிமித்தம் ஆண்டவர் அவளை விடுவித்து விடுவார், இவளிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு பயம் தோன்றும். அதுபோல தான் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரிடம் அதிக நேரத்தை செலவிடும்போது அவருடைய சாயலை நாம் தரித்து கொள்வோம். அவரை போலவே நாம் மாறிவிடுவோம். எடுத்துக்காட்டாக நாம் இப்படி சொல்லலாம், குழந்தை இல்லாத சில தம்பதியினர் சில பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்ப்பார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை கூர்ந்து நோக்கினால் நாளடைவில் சில வருஷங்களாகலாம் அல்லது சில மாதங்களிலே அந்த குழந்தை தத்தெடுத்த அந்த குழந்தை பெற்றோர்களில் எய்தர் அம்மா இல்லது அப்பா, இந்த இருவரில் யாராவது ஒருவரை போல அவர்கள் முகசாடை மாறிவிடும். பார்க்கிற எல்லாரும் அது அவர்களோட சொந்த பிள்ளை என்று நினைத்து கொள்வார்கள். அப்போது அவங்க கூடவே இருக்கும்போது அந்த முக சாயல் அவர்களை போலவே மாறிவிடும். அது போல தான் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் கூடவே இருக்கும்போது நம்முடைய சாயல், நம்மை பார்க்கிறவர்கள் நம்மளோட முக சாயலாக இருக்கலாம், நம்மளோட உள்ளத்தின் சாயலாக இருக்கலாம், எல்லாமே ஆண்டவரை அது பிரதிபலிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயு 3:16. 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்களிலெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. 16வது வசனம். 2 தீமோத்தேயு 3:16. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்க வேண்டும். தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்க வேண்டும்? தேறினவனாகவும் இருக்கணும், எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்க வேண்டும். அப்போ நம்ம தேறி இருக்கோமா? எந்த காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு ஏனோ தானோ என்று இல்லாமல், அரைக்குறையாக இல்லாமல்,
எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக தேறினவர்களாய் இருக்க வேண்டும். நன்றாக படித்து நல்ல வேலையில் அமர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். சிறிய காரியமானாலோ பெரிய காரியமானாலோ, ஒருவேளை நீங்கள் சமையல் மட்டும்தான் பண்ணி கொண்டிருக்கலாம் வீட்டில் இருந்து, ஆனால் அதில் தேறினவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாவற்றையும் நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள். நிறைய காரியங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அதில் தேறினவர்களாய் மாறுங்கள். அப்படி இருக்கிறவர்கள் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி என்று அழைக்கப்படுவார்கள். அடுத்ததாக, எந்த நற்கிரியம் செய்ய தகுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்ன தகுதியுள்ளவர்களாய் மாற்றுங்க. எந்த நற்கிரியம் செய்ய நான் தகுதியுள்ளவனாய் இருக்கணும், அதற்கு ஏற்ற கையின் பிரயாசங்களை எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. நான் எல்லாவற்றிலும் தேறினவனாயும் நற்கிரியைகளை செய்ய என்னை தகுதியுள்ளவனாயும் என்னை மாற்றுங்க என்று நாம் கேட்க போகிறோம். அப்பொழுது நாமும் தேவனுடைய மனுஷனாய், தேவனுடைய மனுஷியாய் நாம் மாற முடியும். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? என்னாகமம் 17:8. என்னாகமம் 17:8. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இந்த அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் என்றால், எல்லா கோத்திரங்கள்லேயும் ஒவ்வொரு கோலை கொண்டு வந்து அந்த கோள்களில் ஒவ்வொருத்தரோட பெயர்களை எழுதி அந்த கோலை ஆண்டவரோட சமூகத்தில் அந்த சாட்சியின் கூடாரத்தில் அவர்கள் வைப்பார்கள். அப்போது எந்த கோலை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார்களோ அந்த கோல் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அதுபோல் அன்றைக்கு ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. அது துளிர்த்தது மாத்திரம் அல்ல, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இன்றைக்கு நாம் ஒரு கோலாக இருப்போம். நம்ம துளிர்ப்போமா மாட்டோமா, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருமா வராதா என்று நாம் கவலையோடு இருப்போம். இல்லை நம்மளோட எதிர்காலத்தில் ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை துளிர்க்கிறது மாத்திரமல்ல, அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவருக்கு இது லேசான காரியம். எப்படி ஒரு வறண்ட வாழ்க்கையை ஆண்டவர் பயிர் நிலமாய் மாற்றுவாரோ, எப்படி ஒரு வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாய் மாற்றுவாரோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஒரு பழங்களை கொடுக்கிற, கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். இப்பொழுதும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, அந்த ஒரு கோலை நீங்கள் இந்த கோலாய் மாற்றி தேவனுடைய கோலாய் மாற்றினீங்களே, அதுபோல் ஆண்டவரே ஒரு மனுஷனாகிய ஒரு மனுஷியாகிய எங்களை ஆண்டவரே இந்த மனுஷனாய் இந்த மனுஷியாய் மாற்றுங்க சுவாமி. ஆண்டவரே, நீர் இரண்டாவது முறை சொல்லப்படுகிற ஒரு 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனுஷனாய் எங்களை மாற்றுங்க சுவாமி. எப்படி அற்புதங்களை செய்ய பயன்படுத்தப்பட்ட அந்த கோலாக இருந்ததோ அதுபோல் எங்களை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, அப்படி ஆண்டவரே நீங்கள் அந்த கோலை மறக்கவே இல்லை சுவாமி. அதை மறக்காமல் எடுத்துக்கொண்டு போய் என்று நீங்கள் சொன்னீங்களே, அதுபோல் எங்களையும் நீங்கள் மறக்காத தேவன் அப்பா. ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, எங்களோட கருவை உம்முடைய கண்கள் கண்டதே. ஆண்டவரே, எங்களை உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறீங்களே சுவாமி, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, என்றைக்கும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தடையாய் நிற்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே நீங்கள் உடைத்து போட்டு எங்களை மறக்காத தேவன் நீர். எங்களுக்கு சேர வேண்டிய எல்லா நன்மையான ஈவுகளும் ஆசீர்வாதங்களும் எங்களை சேரத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவே. அப்படி ஆண்டவரே, நாங்கள் பார்த்தபடி ஆண்டவரே அந்த தேவனுடைய கோலாய் மாறினது, அதுபோல் ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே தேவனுடைய மனுஷனாய் தேவனுடைய மனுஷியாய் நீர் மாற்றும் அப்பா. எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, உங்கள் சாயலை நாங்கள் தரித்து கொள்ளணும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் செல்லுகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மை குறித்து ஆண்டவரே நாங்கள் சொல்லவும், ஆண்டவரே உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சுவாமி. அப்பா, எங்களோட தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திங்க சுவாமி. ஆண்டவரே, நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே நீரே எங்களுக்கு தஞ்சமும் அரணும் கோட்டையுமாய் இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க சுவாமி, வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, எங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலையில் ஆண்டவரே எங்களுக்கு நீங்களே ஆண்டவரே பாதுகாவலராய் விடுதலையாக்குகிறவராய் இருந்து ஆண்டவரே நல்ல விடுதலையும் பரிபூர்ண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஏசாயா 26 நாங்கள் வாசிக்கிறபடி உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொண்டீர் என்று நாங்கள் வாசிக்கப்படி ஆண்டவரே நீர் எங்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுங்க சுவாமி, காத்துக்கொள்ளுங்க.
ஆண்டவரே எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவன் கொண்டு வருகிற எல்லா விதமான காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால உடைத்து ஜெபிக்கிறோம். அவனை துரத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவே நல்ல ஒரு விடுதலை நீங்கள் கொடுத்து விட்டதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. இம்மட்டும் உதவின எபினேசர் இனிமேலும் நடத்துங்க அப்பா. எங்களை ஏந்தி கொள்ளுங்க, சுமந்து தாங்கி தப்பு வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தின் நிமித்தம் அநேகர் தொடப்பட உதவி செய்யுங்க. ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குங்க சுவாமி. ஒரு முறையாவது வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. எல்லாரும் ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீதியான ஒவ்வொரு வேலையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆராதனை